அண்ணே வணக்கம். வணக்கம். தேர்தல் பரப்புரை ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூடு கொதிக்குது. ஆமா, ரொம்ப பயங்கரமா இருக்கு. தமிழகம் முழுக்க வெயிலை விட கடுமையாக இருக்கிறது. வெயில்லாம் தோத்து போயிடும் போல. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக ஆனா மூணா காணா போனா தேனா. ஆமா, எனக்கு ரொம்ப அதான் என்ன கெட்டவர் சொல்ற மாதிரி இருக்கு. அது அவ்வளவு பெரிய கட்சி பெயரா என்னமோ சொன்னீங்களே, எனக்கு புரியல. திரும்ப ஒரு சொல்லுங்க சார். அதாவது அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். யாரு அது? அம்மா சசிகலா அம்மையார். அப்படி சொல்லுங்க. அதான் சின்னம்மா கட்சின்னு சொல்லுங்களேன். சின்னம்மா கட்சி வாயிலே நுழைய மாட்டேங்குது. கரெக்ட். சின்னம்மா கட்சினே ஒரு ஷார்ட்டா முடிச்சிடலாம். சரி. அவங்க நிறுத்தி இருக்கிற வேட்பாளர்கள் எல்லாம் பட்டியலில் சிலது ஆய்வு பண்ணா முக்குளத்தூர் சமூகத்துக்கு எதிரான ஆட்களையா நிப்பாட்டுறாங்க. எதிரான மீன்ங்கிறது ஒரு தேவர் நின்றாப்ப இன்னொரு தேவரை இன்னமும் கிளம்பிருக்கிறாங்க. சரி. அப்படி நிற்பதன் மூலமாக அங்க ஓட்டு கன்சல்டேஷன் சிதறதாக ஒரு ஆய்வு சொல்லுது. அப்ப அம்மா அவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த வேலையை செய்யறாங்கன்ற கேள்வி எழுதுல. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சின்னம்மா அப்படின்றவங்க மேல மரியாதை இருந்துச்சு. ஏன் அவங்க அதை கெடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு கட்சியை எலெக்ஷனுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அறிவிக்கிறாங்க. அதை அவங்க டிக்ளேர் பண்ணும்போது நான் என்ன கேட்குறேன், ஒருத்தங்க கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா மாவட்ட செயலாளர் போடுவாங்க, ஒன்றிய நிர்வாகிகள் போடுவாங்க, கிளையில் நிர்வாகிகள் போடுவாங்க, மாநில நிர்வாகிகள் போடுவாங்க. சின்னம்மாட்ட கேட்கக்கூடிய கேள்வி, உங்க கட்சியில யார் யாரு என்னென்ன பொறுப்புல இருக்காங்க? நிர்வாகிகள் கேட்குறேன். எங்க இருக்காங்க? இல்லை. உங்க கட்சியோட கொள்கை என்ன? நான் என்ன சொல்றேன், சின்னம்மாவை முதல்வர் ஆக்குவது ஒரு கொள்கை இருக்கணும். மக்களுக்கு நான் நீர்வழி தடங்களுக்கான திட்டங்களை கொண்டு வர்றேன், பாலம் கொண்டு வர்றேன், ரோடு போடுறேன், தண்ணி கொடுக்குறேன், கரண்டு கொடுக்குறேன், தங்கு தடை இல்லாமல் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா அது இது ஏதோ ஒன்று நோக்கி போகிறாங்கன்னு சொல்லலாம். கட்சிக்கு கொள்கையும் கிடையாது, நிர்வாகியும் கிடையாது. பேர் மட்டும் ஒரு லென்த்தியாக ஒரு பேரை அறிவிச்சிருக்காங்க. அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கே எலெக்ஷன் முடிஞ்சிடும், அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்கள் வேட்பாளர்கிட்ட, அவனுக்கு தெரியாது, சின்னம்மா கட்சின்னு சொல்லுவேன், முடிஞ்சு போயிடும். வேற வேற இடங்கள்ல உள்ள வேட்பாளரெல்லாம் வாடகைக்கு எடுத்துட்டு போட்டு அறிவிச்சிருக்காங்க. அவங்க சொல்ற ஒரே இது துரோகியை வீழ்த்துவேன். அது என்ன? யாரு துரோகி? மக்கள் துரோகியா? இல்ல அந்த அம்மா? எனக்கு அது புரியல. எனக்கு துரோகி யாருக்கு துரோகி? அவங்கள கட்சியிலேருந்து நீக்கி விட்டாங்களா, அவங்க கட்சியிலேருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்களா, கட்சி ஒப்படைச்சிட்டு போனாங்களா, ஏமாத்திட்டாங்களா? சரி, அவங்க துரோகின்னு வச்சுக்கிட்டோம். யாருக்கு துரோகி? மக்களுக்கு துரோகியா? மக்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த அம்மாவாச்சு, இல்லை அதிமுக கட்சியாச்சு, எடப்பாடியாராச்சு, ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள ஏதோ டைம் சரியில்லைன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன் ஒரு 8 வருஷமா அந்த அம்மா கோமால இருந்தாங்களா? 8 வருஷத்துக்கு முன்னாடியே ஜெயிலேருந்து வெளியே விட்டாங்க. 8 வருஷமா கோமால இருந்தாங்களா? அவங்க சரி துரோகி அன்னைக்கே வீழ்த்துவேன்னு சொல்லியிருந்தா எல்லாருமே அவங்க பின்னாடி போயிருப்பாங்க, நிறைய பேர் போயிருப்பாங்க. ஏதோ அவங்கள ஏதோ பண்ண போறாங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு இந்த மக்களை கொண்டு போயிடுவாங்கன்ட்டு. இப்ப திடீர்னு என்ன துரோகி எலெக்ஷன் வரும்போது வீழ்த்துவேன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் எடப்பாடியார் ஜெயிச்சிட்டாரு, இவங்க நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பேசணும். எனத்தையாவது வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது. இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எடப்பாடி அவர்கள் தோற்றுருவாங்க நினைச்சுதான் அந்த ஓட்டை பிரிக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு செயல்பாடு. எல்லாருக்கும் சார், எல்லாருக்கும் எல்லா நினைப்பும் இருக்கும், அது நடக்கணும்ல. இப்ப இதுக்கு யாரு அவங்க பகடக்காயா பயன்படுத்துறாங்கன்னா, தேவர் சமூகத்தை பகடக்காயா பயன்படுத்துறாங்க. இவங்க என்ன துரோகம் பண்ணிட்டாரு அவங்கன்னா, அவங்கள பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தை சொல்றாங்க. இந்த அம்மாவோட சப்போர்ட் பண்றவங்க என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடியார் துரோகி, சின்னம்மாவை ஏமாத்திட்டாரு, சின்னம்மாவை ஏமாத்திட்டாரு. அடுத்து என்னடா உனக்கு வேற என்னடா பிரச்சனை, சமூகத்துக்கு என்னடா துரோகம் பண்ணாரு, 10.5% இடஒதுக்கீடு அறிவிச்சிட்டாரு. சரி, அவர் அறிவிச்சாரு, துரோகம் பண்ணாரியா? ஸ்டாலின் வேணாம்னு சொல்றாரா? ஸ்டாலின் வேணாம்னு சொல்றாரா? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதை அமுல்படுத்துறதுக்கு போராடின இயக்கம் திமுக இயக்கம், வேணாம்னு சொல்றாரா? சரி, இதெல்லாம் விட்டு உங்க 2 பேருமே, ஸ்டாலினும் துரோகி, எடப்பாடியாரும் துரோகி. இந்த அம்மாவுக்கு வேட்பாளராக போய் நிக்கல. நீ அன்னைக்கு என்ன பேசுன? அதிமுக காரன் பொண்டாட்டியை முதற்கொண்டு இழிவா பேசுன, அதிமுக காரனோட தாயாரை இழிவா பேசுன. ஏன்னா அந்த 10.5% இடஒதுக்கீட்டை அவர் அறிவிச்சிட்டாருன்ட்டு. இப்போ நீ போய் சின்னம்மாக்கு ஆதரவு கொடுக்குற, உன்னை வேட்பாளரை போட்டாங்க,
வேட்பாளராக போட்ட உடனே நீ ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டுற வாக்கு கேட்டு. அதுல யார் படம் இருக்கு? சின்னம்மா படமும் கூட்டணி தலைவரான ராமதாஸ் படமும் இருக்கு. ராமதாஸோட கொள்கை என்ன? 10.5% இடஒதுக்கீடை வாங்கிய திறன்றது அவருடைய கொள்கை. அப்ப சின்னம்மா வந்து நம்மெல்லாம் 10.5% இடஒதுக்கீடை எதிர்த்துட்டு இருக்கோன்னு சொன்னான் பாத்தீங்களா? அவன் எதுக்கு சின்னம்மாவை போய் ஆதரிக்க? அவங்க தான் ராமதாஸ் கூட இருக்காங்கல்ல, இன்னும் திடீர்னு ஆதரிக்க? அப்ப சில்ற உனக்கு வந்து துட்டு கொடுத்துருவாங்க. உனக்கு நல்லாவே தெரியும் தேவர் சமூக வாக்கை மட்டும் வச்சு அரசியல் கிடையாது, பிற சமூகங்களும் வாக்களிக்க வேண்டும், அப்பதான் ஜெயிக்க முடியும்னு தெரியும். அப்படி இருந்து நான் சின்னம்மாக்காக போறேன்னா, துரோகத்தை வீழ்த்த போறேன்னா, நீ துரோகத்தை வீழ்த்த போல முக்குளத்தோர் வாக்கு அதிமுகவுக்கு பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்கும். அந்த வாக்குகளை நான் உடைப்பேன். உடைப்பதன் மூலம் திமுகவை ஜெயிக்க வைப்பேன். அப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? திமுக இருக்கா. திமுக ஒரு அஜெண்டாவை போட்டு காசை கொடுத்து அந்த அம்மாட்ட சொல்லி உங்களால முடிஞ்ச அளவுக்கு கெடுங்க முக்குளத்தோர் வாக்குன்றேன். இவனுங்க காசை வாங்கிக்கிட்டு நேர வேட்பாளர் இந்த அம்மா அறிவிக்க இவங்கெல்லாம் போய் நிற்க, தென்னந்தோப்புல போடுங்க, அதுல போடுங்க, இதுல போடுங்க நிற்கிறாங்க. இதனால் பாதிப்பு யாருக்கு வரும் அப்படின்னா முக்குளத்தோர் சமூகத்துக்கு தான் வரும். சரி, இந்த ரோக்கியெல்லாம் இருக்கான் பாத்தீங்களா? நீங்க நிக்கிறீங்களா, எழுத்து நிக்கிறீங்களா வேட்பாளர், அது எத்தனை பேர் தேவை? 10 பேருக்கு மேல வந்து தேவைமாறு இருக்கான். நீங்க நாங்குநேரி தொகுதி எடுத்துக்கங்க, தம்பி இசைக்கு முத்துன்ற ஒரு தேவர் சமூக வேட்பாளரை எதிர்த்து சின்னம்மா கட்சியில ஒரு வேட்பாளரை போடுறாங்க, வெள்ளத்துறை அண்ணனை போடுறாங்க, ஏடிஎஸ்பியா இருந்தவர். நாங்குநேரி எப்படி இருக்கு? சாத்தூரை எடுத்துக்கங்க, அதுல ஒரு வேட்பாளர் மெத்த படிச்சவர், அவரை கொண்டு போய் நயினார் நாகேந்திரன் தேவரை எதிர்த்து கொண்டு போடுறாங்க. திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கங்க, கனவாண்டின்னு ஒருத்தரை போடுறாங்க, ராஜன் செல்லப்பா தேவரை எதிர்த்து போடுறாங்க. திருமங்கலத்தை எடுத்துக்கங்க, ஜீவிதான்னு ஒரு பிள்ளைய கொண்டு போடுறாங்க, அவர் நம்ம உதயகுமார் தேவரை எதிர்த்து போடுறாங்க. மன்னார்குடி எடுத்துக்கங்க, அங்க காமராஜ்னு ஒரு தேவரை எதிர்த்து ஒரு வேட்பாளரை போடுறாங்க, ராமு பிள்ளைன்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் எடுத்துக்கங்க, திண்டுக்கல் சீனிவாசன் அண்ணாச்சியை எதிர்த்து ராமுதேவர்னு ஒரு வேட்பாளரை போடுறாங்க. சிவகங்கை எடுத்துக்கங்க, செந்தில்நாதன் தேவரை எதிர்த்து பிரபுன்னு சொல்லி ஒரு வேட்பாளரை போடுறாங்க. அப்ப எத்தனை தேவமாற அழிக்கிறதுக்கா நீங்க வேட்பாளர் போடுறீங்க? நீங்க சொல்றது நாங்க சமூகத்தை காப்பாற்ற போறோம். என்னத்தை காப்பாத்தி கிழிச்சிங்க? தேவமாற எதிர்த்து நீ வேட்பாளர் போட்டதே தப்பு. முதல்ல நீ அப்படியே போட்டிருந்தா வேற இடத்துல போட்டிருந்தா கூட பரவாயில்ல. நீ தேவமாற எதிர்த்து தேவமாரியே போட்டு தேவர் சமூக அரசியலை வந்து நீ காலி பண்ண போறீங்க. இப்போ ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். தேவமாறு பொதுவா வந்து அதிமுக கட்சிக்கு வாக்களிப்பாங்க. அதிமுக தோக்கணுன்றதான் உன் எண்ணமா இருக்கு. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய தேவமாறு தேவர் சமூக சாதி சங்க தலைவர்களும் சேர்ந்து காசை வாங்கிட்டு நீ நிக்கிற. நமக்கு வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் தோத்து போயிடன்னு கூட வச்சுக்க. நாளைக்கு ஒரு கோரிக்கைய நீ யார்கிட்ட போய் நின்று கேட்ப? அப்ப உன்னுடைய சுயநலத்துக்காக தேவர் சமூக வேட்பாளர்களை அதிமுகலையும் திமுகலையும் போட்டாலும் சரி, அவங்களை எதிர்த்து நிக்கிறிய, உன் கோரிக்கை நீ யார்கிட்ட போய் கேட்ப? யார் ஜெயிக்கணும்னு நீ நினைக்கிற? அதிமுக தோக்கணும்னு சொல்றிய, அதோட மறைமுக அஜெண்டா என்ன? இப்ப யார் ஜெயிக்கணும்னு நீ நினைக்கிற? இது தப்பு இல்லையா? நீ ஒருவேளை உனக்கு ஸ்டஃப் இருந்துச்சுன்னா, நான் முதல்வராவேன், சின்னமாட்ட சொல்றேன், நான் முதல்வராவேன், 234 தொகுதியிலையும் வேட்பாளரை நிறுத்துவேன், நான் ஜெயிப்பேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும். அப்படி அதை விட்டுட்டு நீங்க பெரும்பான்மைக்கு தேவை 117 விட தாண்டி கூட போடலாம், அதுக்குள்ளதான் அவங்க போட்டிருக்காங்க, 50-60 தான் போட்டிருக்காங்க. போட்டுட்டு 50-60 ஜெயிச்சா கூட முதல்வராக முடியாது, ஒரு அதிகாரமும் வரப்போறது இல்லை. உனக்கு வெக்கமா இல்லையா? நீ சம்பாதிக்கிறதுக்கு இந்த சமுதாயம் தான் கிடைச்சதா? நீங்களாம் ஏன்டா வந்து இப்படி சாதியை வந்து இப்படி துரோகம் பண்றீங்க? இந்த சாதி, இந்த சமூக மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவர் சமூகம் என்பது காலங்காலமாக அதிமுகவுக்கு வாக்களிக்க வந்த சமூகம். இடையில இந்த 10.5% இடஒதுக்கீடு பிரச்சனையை தூண்டி விடுறது திமுக பின்னணியில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட நபர்கள் தேவர் சமூக போர்வையில தூண்டி விடுறோம். அதுக்கு இது பலிகடாகிட கூடாது. இப்ப அதிமுகவை வந்து நீங்க வந்து அதிமுகவுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன், நான் தென்னந்தோப்புக்கு தான் போடுவேன்னா மறைமுகமா வந்து அது திமுகவுக்கு போடுற ஓட்டு தான். திமுக ஜெயிச்சதுன்னா ஏற்கனவே 5 வருஷம் பட்டது போதாதா? எத்தனை பிசிஆர் வழக்குகள், எத்தனை லாக்அப் டெத் மரணங்கள், எத்தனை வந்து நம்முடைய இன அடையாள அழிப்புகள். அப்ப அப்படிலாம் இருக்கும்போது
மறுபடியும் நான் திமுக வர வைப்பேன்றது நம்ம இனத்துக்கு செய்யற துரோகம். அப்ப தென்னந்தோப்புன்றதே வந்து நமக்கு இன துரோகத்திற்காக செய்யக்கூடிய ஒரு வேலை. தென்னந்தோப்பு சின்னம்ன்றது நமக்கு இன துரோகம் செய்யறது தானே. அதனால தயவு செய்து சொல்லிக்கிறேன், தேவையில்லாம தென்னந்தோப்புன்னு ஒரு சின்னத்துல வந்து திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக மறைமுகமா நிக்கிறான் பாருங்க தேவமாறு, அவனுக்கு ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா மறுபடியும் அடுத்த 5 வருஷமும் நம்ம தான் கஷ்டப்பட போறோம். இப்ப இன்னொரு ஒரு இப்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இந்த சின்னம்மா அவர்களுக்கு முக்குளத்தூர் சமூகத்துல அவ்வளவு செல்வாக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார். சின்னம்மாவை பொறுத்தவரை முக்குளத்தோருனால இந்த விஷயத்துல வந்து ஒரு 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 சின்ன ஒரு விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும். கள்ளர் மறவர் அகமுடையார்ல அகமுடையார் பேரினத்தை பொறுத்தளவுல சின்னம்மா வந்து 0, அவங்க வந்து பெருசா ஆதரவு தெரிவிக்கல. கள்ளர் மறவரை பொறுத்தளவுல அந்த சின்னம்மா சார்ந்த அந்த கள்ளர் சமூகம் கூட பெரிய அளவுல அவங்கள ஒன்றும் இது பண்ணிக்கிடல. அவங்களுக்கு புரியுது, அரசியல் புரியுது, அவங்க வந்து தெளிவா இருக்காங்க. இவங்க வந்து ஸ்டன் பண்றாங்க, அதெல்லாம் செட் ஆகாதுன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பெரிய லெவலெல்லாம் அவங்க ஒன்றும் இது பண்ணல சார். ஆனா அந்த மறவர்னு ஒரு சமூகம் இருக்கு பார்த்தீங்களா, கண்மூடித்தனமா இருக்கேன். அது வந்து சின்னம்மா எப்படியாவது நம்மளை இது பண்ணிடுவாங்கன்ட்டு சில பேர் வந்து நம்மளோட வதந்தியை நம்பிக்கிட்டு இருக்கேன். அது மறவர் சமூகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திவிடும் அரசியல்ல. இவனும் தோத்துருவான், அதிமுகவும் தோத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நீ யார்கிட்ட போய் இவன் கோரிக்கையை கேட்ப? தென் மாவட்டத்துல கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஒரு மறவர் வேட்பாளரை திமுக போட்டிருக்கா? யோசிச்சு பேசணும். மறைமுகமா அடுத்து என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல்லையும் மறவர் சமூக வேட்பாளர்களை டோட்டலா அழிச்சு விட்டுருவாங்க. அப்ப உன்னுடைய அரசியல் வாழ்க்கையே அழிஞ்சு போகுது. அப்ப நீ என்ன பண்ணணும்? இருக்கிற தேவர் சமூக வேட்பாளர்கள், அதிமுக வந்து ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு முரண்பாடுனாலும் பெரும்பான்மை விஷயங்களை நீங்க அவங்கள்ட்ட போய் நின்றுக்கலாம், கேட்டுக்கலாம். ஒரு பாதுகாப்பான கட்சி அப்படிங்கும்போது இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நீங்க ஆதரிச்சீங்கன்னா இந்த சமூகத்துக்கான அரசியல் வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகும். இல்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம். அதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்ப இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த அம்மா சசிகலா அம்மையார் வந்து இந்த மறவர் சமூகத்தை குறிவைத்து வேலை செய்வதாக சொல்றீங்க. அதனாலதான் வந்து பசுமொன்ல அந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது தொடக்க விழா வச்சாங்களான்ற கேள்வி இருக்கு. அது எதுக்காக பசுமொன்ல வைக்கணும்? அதான் சார் நான் சொல்றேன்னா சார், ஒருத்தன் யாரெல்லாம் வந்து மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறானோ அவன் உடனே நேரே பசுமன் போயிடுவேன். பசுமன் போய் ஒரு பூஜையை போடுறது, ஒரு மீட்டிங்கை போடுறது. ஏன்னா பசுமண்ணில் போட்டால் மங்களகரமாக இருக்கும், அடுத்த லெவலுக்கு போகலான்னு நினைக்கான். ஆனால் தேவர் திருமகனார் என்பவர் மிகப்பெரிய சித்தர் சார். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இந்த மாதிரி வந்து துரோக எண்ணங்களோட, மோசடி எண்ணங்களோட யார் அவரை பயன்படுத்தி சாப்பிடணும், அதாவது உழைக்காம சாப்பிடணும், அடுத்தவனை வந்து நம்ம தோற்கடிக்கணும், அடுத்தவனுக்கு வந்து தீங்கு பண்ணணும், அதே போல அடுத்த சமூகங்களை வந்து குறை சொல்லணும்னு நினைச்சு எவன் ஆரம்பிச்சாலும் சரிதான், அவனுக்கு மிகப்பெரிய பேரழிவை தேவர் திருமகனார் கொடுத்து விடுவார். அதான் கடந்த கால வரலாறு. இப்போ அங்கே ஆரம்பிச்சாங்க ரைட்டு. இவங்க ஏன் வேட்பாளர்கள்லாம் தூக்கிட்டு ஜெயலலிதா அம்மா அவருடைய சமாதியில் போய் அங்கே போய் நின்று வந்து கும்பிட்டுட்டு அங்கேருந்து இது பண்ணுறாங்க? தேவையில்லைல்ல. அப்போ அதுலேயும் அவங்க அங்கேயே போயிருக்க வேண்டியதானே, பசுமனுக்கே போயிருக்க வேண்டியதானே. இப்போ அதில் ஒருத்தர் இருக்கான், இவ்வளவு நாள் நான் தேவர்னா கட்சி பேர்ல முத்துராமலிங்க தேவரை சேர்த்துக்கிட்டான். இப்ப எலெக்ஷன் வந்தவொடனே புதுசா வந்து முத்துராமலிங்க தேவர் பேரே எடுத்துட்டான். என்னடான்னு கேட்டா, முத்துராமலிங்க தேவர் பேர் இருந்தா எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன், அதனால நாங்க முத்துராமலிங்க தேவர் பேரை எடுத்துட்டோம். நீ என்ன ஜாதிய இயக்கம்? ஜாதி இயக்கம் மாறுதட்டிக்கிற ரைட்டு. உன் கட்சி பேர்லயும் முத்துராமலிங்க தேவர்னு வச்சுக்கிட்டுத. இப்ப எலெக்ஷன் டைம்ல மட்டும் முத்துராமலிங்க தேவர் பேரை எடுத்துட்டிய. அப்ப நீ என்ன மனுஷன்? நீ நல்ல மனுஷனா? இப்போ உனக்கு முத்துராமலிங்க தேவர் ஜாதி தலைவரா தெரிகிறாரா? புரியலையா உங்களுக்கு? இப்ப அந்த கேள்வி தப்பு தானே அது. எப்பயும் போல நீ தான் நல்லவனாச்சா, நீ எப்பயும் போல ஓட்டு கேட்டு போயிட வேண்டியதானே. அப்ப நீ வந்து எலெக்ஷன்ல வந்து முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நாமினேஷன் அது ரொம்ப முக்கியமானது. ஒரு நாமினேஷனுக்கு ஒரு 5 வண்டியிலயோ 10 வண்டியிலயோ போய் நாமினேஷன் பண்ணாலே அது ஓகே. அங்க 5 வண்டி தான் அலோவ் பண்றேன், உள்ள 4-5 பேர் தான் போக முடியும், அதுதான் அது சட்டம். நிறைய பேர் இந்த சமூக இயக்கங்கள் காசை கொடுத்து 5000 10,000 வாடகை காசு கொடுத்து வெறும் வண்டி வருது, 100 வண்டி 150 வண்டி கூட்டிட்டு போறான்னா எதிரணியில் இருக்கக்கூடிய பிஜேபி வேட்பாளர்,
அதிமுக வேட்பாளர் அல்லது வந்து திமுக வேட்பாளரை வந்து கலங்கடிக்கணும். அப்படி கலங்கடிக்கிறதன் மூலமாக அந்த வேட்பு மனு வாபஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் தாக்கல் செய்யற நாளுக்கும் இடையில அந்த 1-2 நாள் கேப்ல ஒரு பெரிய பேரம் நடக்கும். அந்த பேரத்துக்காக இந்த கூட்டத்தை காட்டுறது. நான் இவ்வளவு செலவு பண்ணிட்டேன், இத்தனை பேர் எங்களுக்கு வந்திருக்கான், எனக்கு நீங்க வந்து இத்தனை கோடி கொடு, இத்தனை லட்சம் கொடுன்னு. இப்ப 5 கோடி கேட்டுட்டு இருக்கான் ஒருத்தன். ஒரு கலாணி போய் 5 கோடி கேட்டுட்டு இருக்கான். அவங்க உனக்கு 5 கோடிலாம் ஒருத்து கிடையாது, 50 ரூபா தரேன், வேணாம் ஓ ஓடிரு அப்படின்னு சொல்லி இந்த மறந்து மாதிரி விட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குற அந்த அரசியல் சூழல் ஒன்று நடக்குதுல்ல சார். அதாவது நான் என்ன கேட்குறேன், இந்த சமூகம் இன்னும் ஒரு பொலிட்டிக்கலாக கன்சால்டேட் ஆகாத ஒரு சமூகமாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அண்ணன் திருமாண்ணன் வளவன் அண்ணன் கூட ஒரு முறை இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல அரசியல் தலைமை இல்லாதனால இந்த அரசியல் படுத்தப்படவில்லைன்னு ஒன்று சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில். அது ஒரு கண்ணியமான பேச்சாக தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போதும் வர்றவங்கெல்லாம் வந்து கையில் எடுத்துக்கிறது. இப்போ அம்மா சசிகலா அம்மையார் வரைக்கும் வந்து கையில் எடுத்துக்கிறாங்க, பசுமுல்ல போய் நின்று பேசிக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் அதிமுகலே தேவர் சமூக வேட்பாளர்கள் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக இவங்களே ஒரு தேவர் சமூக வேட்பாளரை நிறுத்துறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சமூகம் இன்னும் ஒரு பொலிட்டிக்கலாக விழிப்படையிலையோன்ற ஒரு மனநிலை இருக்கு. அது உண்மையா? இந்த முக்குளத்தோர் சமூகத்துல முக்கியமா மறவர் சமூகமானது இவங்க அரசியல் விழிப்புணர்வே அடையவில்லை. அரசியல்ல இவங்களுக்கு என்னன்னே தெரியல. ஒரே ஸ்டாண்ட் எடுத்து ஒருத்தன் போறான் பாருங்க, அவனை வந்து இவன் ஏத்துக்கிட மாட்டான். நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறான் பாருங்க, அவனை தான் இவன் ஏத்துக்கிடுவான். போன எடப்பாடியாரை திட்டிட்டு இருந்தான். திட்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணான்னா, டிடிவி தினகரன் தான் நமக்கான அரசியல் ஆளுமைன்னா, இப்போ அவர் எடப்பாடியாரோட போய் சேர்ந்தாரு. சேர்ந்த உடனே இப்போ அடுத்த ஆள் இல்லாமல் அப்புறம் சின்னம்மான்ட்டான். இப்போ இவங்க என்னைக்கா ஒரு நாள் இவங்க போகும்போது அடுத்த இன்னொரு ஆளை தேடி போவான். அப்போ இவனுக்கு என்ன கொள்கை இருக்கிறது? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஜாதி இயக்கங்களில் பயணிச்சுட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவெல்லாம் டிடிவி அவர்கள் கட்சி ஆரம்பித்த பின்னாடி அவர் பின்னாடி போனாங்க. அப்போ டக்குன்னு பார்த்தா சமத்துவம்ன்றேன். இப்போ நேற்று வரைக்கும் ஜாதின்னா இன்னைக்கு இருந்து பார்த்தா சமத்துவம்ன்றேன். இல்லை குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, ஆப்பநாடு மரவர் சங்கத்தினுடைய தலைவர் சகோதரர் ராம்குமார் வாழ்க வாழ்கன்ட்டு கிடந்தேன். திடீர்னு அவர் எடப்பாடியார் ஆதரிச்சு ஒரு விஷயத்த சொன்னார். உடனே ராம்குமார் துரோகி, ராம்குமார் கெட்டவன், ராம்குமார் எடப்பாடியார் ஆதரிச்சிட்டாருன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ வந்து அவர் வந்து சசிகலா அம்மாவோட வேட்பாளர் ஆயிட்டார். இப்ப ராம்குமார் நல்லவருங்கிறேன். இவன் என்ன ஸ்டாண்ட் இதெல்லாம்? ஒரு மனுஷனை அவர் செஞ்ச நல்லது கிட்டதை வச்சு ஆதரிங்கன்னா, நாளுக்கு நாள் நேற்று நல்லவராக இருந்தவர் இன்னைக்கு கெட்டவராகிறார், நாளைக்கு நல்லவராகிறார், நாளை கழிச்சு கெட்டவராகிறார். என்னடா இது? இந்த சமூகத்துக்கு அரசியல் விழிப்புணர்வே பத்தலை. இவங்களுக்கு வந்து நம்முடைய கோரிக்கை என்ன, அதை யார் நிறைவேற்றி தருவாங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்களால அதை நிறைவேற்ற முடியுமான்னு தெரியல. அவங்கள பொறுத்தளவில் சார், ஒரு பிரச்சனை நடந்தால் வீடியோ போட்டுறணும். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு தாட் பாருங்க. ஒரு வீடியோ போடணும், வந்து அவரோட வீடியோ வந்து நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன், எங்களுடைய சமூகம் வந்து ஒரு மிகப்பெரிய சமூகம், நாங்கள் நினைச்சோம்னா தென் மாவட்டத்தில் வந்து அத்தனை ரோட்டையும் மறிப்போம், போலீஸ் நிலையங்களை வந்து தீ வச்சு கொளுத்துவோம், உடனே வெடிகுண்டு வீசுவோம், இப்படின்னு சொல்லிட்டா போதும் சார். அவர் வந்து இவனுக்கு தலைவன், ஒரு தலைவன், அவ்வளோதான். அறிவுபூர்வமாக ஒருத்தன் சொன்னான்னா என்னங்க அவர் பேசுறாரு? நம்ம அறிவு அடுத்த சமூகத்தை அரவணைச்சு போனா தான் அரசியல் அதிகாரமே கிடைக்கும். வெறும் தேவர் சமூகம் மட்டும் வாக்களிச்சு நம்ம ஜெயிக்க முடியாது. எந்த இடத்துலயுமே நம்ம என்ன பாதிக்கு மேலேயா ஓட்டு இருக்க போது எல்லா இடத்துலயும் கிடையாது. இல்ல கண்டிப்பா 20-30%, 10%, 5 இப்படிதான் இருக்கும். அப்ப அந்த ஓட்டு ஃபுல்லா விழுந்தா கூட நம்ம ஜெயிக்க முடியாது. இந்த ஓட்டை வாங்குறதுக்காக அடுத்த சமூக ஓட்டை கெடுக்க முடியாது. அப்ப எல்லாத்துக்கும் காமனா இருக்க ஒரு மனுஷன் தான் ஜெயிக்க முடியும். ஒரு சாதியை தூக்கி பிடிச்சி யாரும் ஜெயிக்க முடியாது. ஆனா இவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து சூப்பர் பவர், நான் சூப்பர் பவர், என்னைய சூப்பர் பவர்னு விளம்பரப்படுத்துறதுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். ஏய், மற்றவன் ஓட்டு போடலாயா? நீ அவனுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைக்க, உன் தலைவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற, மற்றவனு ஓட்டு போட்டதானே ஜெயிக்க முடியும். நீ அவனை திட்டிக்கிட்டே இருந்துட்டு அங்கீகாரம் நீ மட்டும் கொடுத்தா போதுமா? ஜெயிக்கிறதுக்கு வந்து பெரும்பான்மை வாக்குகள் தேவை, முக்கியமா தான் தேவை. குறைந்தபட்சம் 75,000 ஆரம்பிச்சு 1,00,000க்கு மேல போனாதான் ஜெயிக்க முடியும். நீ எந்த இடத்துல வந்து எந்த தொகுதியில 75,000 வாக்குகளுக்கு மேல இருக்குன்னா நம்பர் ஆஃப் தொகுதி எண்ணிலாம் 5-6 தொகுதி தான் இருக்கும். மற்றதெல்லாம் 50,000 48,000 தான் இருக்கு. அந்த 75,000 ஓட்டு இருக்க தொகுதியில கூட 75,000 உனக்கு விழுமானா விழாது. இல்ல, பெருங்கட்சிகள் இருக்குல்ல, திமுகவை தாண்டி உனக்கு 5,000 ஓட்டு தான் நிற்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீ ஏன் வந்து தேவையில்லாம வந்து பொது சமூகங்களை பகைச்சிக்கிற? அப்படி பகைச்சு நீ எப்படி அரசியல் அதிகாரத்தை வாங்க முடியும்? அப்படிப்பட்டவன் பின்னாடி போய் நீ ஏன் அழிஞ்சிக்கிற? இவன் சொல்றான், சார் நானே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் துரோகத்தை வேற இருப்பேன். உனக்கு என்ன துரோகம் பண்ணாரு சொல்லு?
10.5% இடஒதுக்கீடு சம்பந்தமா ஒரு விவாதம் பண்ண வான்னு சொன்னா எந்த தலைவன் வந்து தயாரா இருக்கான் சொல்லு, ஏட்டாவது பண்ண சொல்லுங்க பார்ப்போம், அதை டீப்பா பேசுவோம். இவன் நிக்கிறதே வந்து எலெக்ஷன்ல நிக்கிறதே அந்த நாமினேஷனுக்கும் அந்த வாபஸுக்கும் இடையில உள்ள நாட்கள்ல பேரம் பேசுறதுக்கு தான் நிக்கிறான். இப்ப பேரம் படியாம இருக்கு, பயந்துகிட்டு இருக்கான். எப்படியும் தோத்து போயிடுவோம், பிரச்சாரம் பண்ணா அடுத்து மேற்கொண்டு செலவாகும், தோத்தாலும் கௌரவமா தோக்கணும், டெபாசிட்டாவது வாங்கணும், இல்லைன்னா நம்ம ஒரு பெரிய பில்டப் கொடுத்து வச்சிருக்கோம், நம்ம மாட்டிக்கிடுவோம். இவன் தேவர் சமூக வேட்பாளரை எதிர்த்து நிக்கிறதே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பைசா வாங்கிட்டு, அதுலயும் எப்படி பாருங்க, பைசா அந்த அந்த அதிமுக வேட்பாளர்கிட்ட பைசா வாங்கிடுவான், 1 கோடியோ 2 கோடியோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு அதிமுக வேட்பாளர் தேவரா இருக்கிறதுனால நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். எப்படி ஒரு நல்ல பேர் பாருங்க, சே என்ன மனுஷையா, எனத்தானா இப்படிலாம் இருக்கணும். மக்கள் சொல்லுவான்ல, பரவாயில்ல சின்னம்மா கட்சி வேட்பாளர் வந்து நான் தேவர் சமுதாயத்தை எடுத்து நிக்க மாட்டேன்னு போயிட்டாரு. அவனோட என்னன்னா இந்த வேட்பாளர் எதிர்த்து நிக்கிற மாதிரி நின்றுட்டு ரூபா அவன்கிட்ட வாங்கிட்டு இவர் தேவர்னால நான் நிக்கலன்னு சொல்லிட்டா மக்கள் பாராட்டிடுவான். ஆனா இப்ப அது நடக்கல. அவன் நீ போடா, ஒன்ன மாதிரி நாங்க 100 பேரை பார்த்திருப்போம். சார் பிஜேபி அதிமுக சாதாரண நாள் நினைச்சு அடிச்ச எல்லாமே ரவுடி தான் சார், நீங்க அடிச்சது எல்லாமே ரவுடி தான் போடான்ட்டாங்க. இப்ப தெரிஞ்சது சார் ஒரு சங்கதி. ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு, அவங்க தனியா நின்று இருக்கணும். நின்றாங்கன்னா உன் ஓட்டு எவ்வளவுன்னு தெரிஞ்சிருக்கு. நீ ஏன் சின்னம்மா முதுகு பின்னாடி போய் நிக்கிற? இல்ல இந்த சின்னம்மா அவர்கள் இந்த மாதிரியான குழப்பத்தை தென் மாவட்டத்துல நிகழ்த்தணும், இதன் மூலமாக அந்த தேவர் சமூக வாக்குகளை சிதறடிச்சு குறிப்பிட்ட அந்த ஐகானிஸ்ட் எல்லாம் வந்து கரைப்படுத்தணுன்ற மாதிரியான எதுவும் நோக்கம் இருக்கா? ஏன்னா ஒரு பக்கம் போலீஸ் ஏடிசிபியா இருக்கக்கூடிய அண்ணன் வெள்ளத்துறை அவர்கள் ஒரு பக்கம் காவல்துறை அதிகாரி, இன்னொரு பக்கம் நீங்க சொல்ற இது என்ன காரணம்? அந்த கான்ஃபிளிக்ட்டுக்கு என்ன காரணம்? இந்த கான்ஃபிளிக்ட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே வந்து அரசியல் பகைகள், சொந்த பகைகளை தீர்க்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்றதுதான். சின்னம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன அப்படின்னா, அது ஒரு முக்கியமான கட்சி திராவிட கட்சியிலிருந்து கூப்பிட்டு நீங்க வந்து அதிமுகவினுடைய வாக்குகளை வந்து பிரிக்கணும், எங்களுக்கு விழாது, அப்ப நீங்க அந்த வாக்குகளை பிரிச்சீங்கன்னா நாங்க ஜெயிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இப்ப தாவேக்கா வேற வந்தது, தாவேக்கா வந்து பிரிக்கக்கூடிய வாக்குகள் வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் அல்லது பட்டியல் சமூக வாக்குகளை அதிகமா பிரிப்பாங்க. அது பிரிச்சா அது எங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். அப்ப அதிமுகவுடைய வாக்குகள் தேவர் தான் ஓட் பேங்க், அவனுக்கு அவனை நீங்க உடைக்கணும், அதுக்கு உங்களுக்கு நாங்க பணம் கொடுக்குறோம்னு சொல்லி அந்த அம்மா கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு தொகுதிக்கு 1 கோடி தரதா சொன்னாங்க. 1 கோடி தந்துடுறோம், நீங்க நின்றுக்கங்க, நீங்களே செலவு பண்ணிக்க. வேட்பாளர்களோட நிலைமைய பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி ஒஸ்ட். ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு காவல்துறை அதிகாரி, ஏடிஎஸ்பி எஸ்பி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, அவரு ஒரு பக்கம் நிக்கிறாரு. சரி, அவரு வேலையில் இருந்த சமயத்துல என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா தேவமாரா பார்த்து சுட்டுட்டு கிடந்தார். அவர் சுட்டது பூரா தேவமாறு. உடனே இப்போ ஒரு சில பேர் நாணயஸ் அங்க வந்துடுறாங்க, அவரு ரவுடியை தான் சுட்டாரு அப்படின்னு. சரி, அவரு எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா இந்த இனத்தை வந்து சுட்டுட்டு இந்த இனத்துல வந்து ஓட்டு கேட்க வரக்கூடாது. அவர் அது வர்றது எந்த விதமான நியாயமும் கிடையாது. அவர் வேணா அவர் அதை சொல்லியே கேட்கட்டுமே, நான் சுட்டதெல்லாம் தேவமாரி தான், எனக்கு தேவமாரிலாம் ஓட்டு போடணும், எவனாவது போடுவானா? நீங்க அதிமுகவை அழிக்கணும்ன்றது உங்களுடைய திட்டம். அதுக்காக அதிமுகவை அழிச்சா அது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு நல்லது. நிறைய வேட்பாளர்கள் இருக்காங்க, அவங்க ஜெயிச்சாங்கன்னா எந்த கோரிக்கைனாலும் கேட்டுக்கிடலாம். எங்களை மாதிரி எத்தனை சமூக இயக்கங்கள் இருக்கோ சப்போர்ட் பண்ணுவோம். அதிமுக தோக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக வந்ததுன்னா யார்கிட்ட போய் உங்க கோரிக்கையை கேட்பீங்க? இப்ப பிரச்சாரத்தின் நிலைமை எப்படி இருக்கு? மக்கள் மத்தியில என்ன வரவேற்பு? இது இறுதி கேள்வியா? மற்ற டைம்ல வரக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் ஒரு ப்ரிடிக்ஷன் தெரிஞ்சிடும் சார், யார் வர்ற மாதிரி இருக்கு, எந்த அலை இருக்குன்ட்டு. இந்த டைம் இருக்கிறது வந்து ஒரு கள்ள மௌனம்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, அந்த மாதிரி மக்கள் வந்து எல்லாம் ஒரு நம்ம போனா ரெஸ்பாண்ட் பண்றாங்க, எல்லாமே இது பண்றாங்க. பழைய ஆட்சியில வந்து நடந்தக்கூடிய அவலங்களை சொல்லி எங்களுக்கு அது வரல, இது வரல, இந்த திட்டங்கள் வரல, ரேஷன் அரிசி ரொம்ப மோசமா வந்துட்டு இருக்குன்றாங்க. இது எல்லாத்தையும் சரி பண்ணி தான் இவர் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காரு எடப்பாடியார். ஆனா இவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றத பொறுத்தளவுல வந்து யாரையுமே இந்த தேர்தலில் வந்து கணிக்க முடியல, எது எப்படி வரும் அப்படின்றத. ஆனா ஓவராலா கணிப்புப்படி வந்து அதிமுக வந்து முந்துகிறது, அதுல வந்து சந்தேகம் கிடையாது. அது எப்படி எந்த அளவுக்கு முந்துகிறது, ரொம்ப பெரும்பான்மையா 200 சீட்டுக்கு மேல பிடிக்குமா, இல்ல கொஞ்சம் கம்மியா 130 120 அந்த ரேஞ்சில் வருமானது வந்து தேர்தலுக்கு பிறகுதான் தெரிய வரும். ஆனா நெக் டு நெக்
அந்த போட்டி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதில் சந்தேகம் இல்லை. மிக்க நன்றி. வணக்கம்.